எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க போதும். அதுக்கு மேலே யாரும் தேவையில்லை. எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் தேவையில்லை. யார்ட்டையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க. நம்மளை பார்த்தா கூட ஒரு சிநேகமாக ஒரு சிரிப்பு, இப்படி குறுகிய வட்டம். காரணம் 2 காரணம் இருக்கலாம். ஒன்று பயம், யார்ட்டையும் பழகிடக்கூடாது பயம். சமூகத்தை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. இன்னொன்று ஈகோ, நான் யார்ட்டையும் பழக மாட்டேன் அந்த மாதிரி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய போஸ்ட்டில், தமிழ்நாட்டில் பெரிய போஸ்ட்டில் இருந்து வருவார். அந்த தெருவில் அவரை கண்டாலே அலறுவாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 10 அடி காம்பவுண்ட் வச்சவர், கேட்லாம் போட்டுப்பார். உள்ளே யாரும் ஈஸியாக போயிட முடியாது. மேலெல்லாம் கம்பி நல்லா வச்சிருப்பார். ஒன்றும் கோவத்தை காமிச்சிருவார். போலீஸ் கூப்பிட்டு அதை கூப்பிட்டு சண்டை போடுவார். மனைவி, மகன், ஒரே மகன், கல்யாணம் அமெரிக்காவில் செட்டில், லவ் மேரேஜ். இங்கே வரவே இல்லை. சர்வீஸ் இந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆட்டம் ஆடிட்டு இருந்தார். பக்கத்தில் ஆட்டியும் பழகிறது இல்லை. மனைவி இறந்துருச்சு ஒரு சர்வீஸ் இருக்கும்போது. ரிட்டையர்ட் ஆகி ஒரு 2 வருஷம் அவரால் முடியல. தனிமை. அப்போ தான் தெரியுது வாழ்க்கைன்னு என்ன. நேசம், பாசம், அன்பு எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாம் தேவைப்படுது. யாரும் இல்லை கொடுக்கறதுக்கு. ஏன்னா அந்த ஆட்டம் ஆடி இருக்கேன் 35-40 வருஷமா அந்த ஏரியாவில். பயப்படுவாங்க எல்லாரும். நோய் வாய்ப்பட்டு இறந்தே போயிடுறாரு. இறந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும், நைட்டு இருக்கிற அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் கதவை திறக்கலன்னு. அந்த தெருவில் ஒரு நல்லாவே இருப்பான்ல, ஒரு நல்ல மனுஷன். என் நண்பர் ஆர்வம் ஒருத்தர் அவர் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி எதனா டக்குன்னு போயிடுவார். என்ன எவனும் போக மாட்டாங்க, அவர் போவார். என்ன கதவை திறக்கவே இல்லை, ஒரு நாளாக பூட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் வச்சுங்களேன். அவர் சாதாரண ஒரு ஆள், 2 வீடு தள்ளி இருக்கிறவர், ஒரு சேல்ஸில் இருக்கிறவர். போய் பார்த்தா உள்ள இறந்து கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் எடுத்து சொல்லி வீட்டில் சொல்லி பையனுக்கு தகவல் பண்ணிக்கின்னு இவர் கடைசி வரைக்கும் இருந்து அந்த அந்த நபர் பண்ணி கொடுக்குறாரு எல்லாத்தையுமே. யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளோட இக்கட்டான சூழ்நிலை. நமக்கு யாரோட உதவி எப்போ தேவைப்படும் சொல்லவே முடியாது. அது மாதிரி நம்மளோட உதவி யாருக்கு எப்போ தேவைப்படும் சொல்லவே முடியாது. 2 பக்கமும் அந்த இது இருக்கும், தேவைகள் இருக்கும். ஸோ குடும்பம் தாண்டி ஒரு நேசம், பாசம், ஒரு ரொம்ப ஒன்று இதாக வேணாம், ஒரு பார்த்தா ஒரு சிரிப்பு, நல்லா இருக்கீங்க. நெய்பர், அதாவது அருகாமையர், நம்ம தமிழில் சொல்லலாம். அருகாமையர் அவங்க தான் நிற்பாங்க கடைசி நேரத்தில். நமக்கு இயலாத ஒரு நேரத்தில் நமக்கு தோல் கொடுத்து நிற்கிறவங்க இவங்க தான். சொந்தக்காரன் எந்தக்காரன் எல்லாம் வர முன்னாடி இவங்க தான் டக்கு டக்குன்னு செய்வாங்க எல்லாமே. ஸோ இருக்கும் வரை குடும்பம் தாண்டி ஒரு நேசம், பாசம், ஒரு அன்பு, ஒரு சிரிப்பு, சின்ன ஒரு கனிவான சிரிப்பு, ஒரு பேச்சு, நல்ல சிந்தனைகள் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.